இப்போ நீங்க ஆல்ரெடி போன திமுக அரசு வந்து 10.5 கோடி கிட்ட வந்து கடன் வச்சுட்டு போனதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறமா நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் இல்லையா? ஸோ முதல்ல வந்து கடன்களை வந்து முழுமையாக நாம எந்த அரசும் உலகத்தில் உள்ள எந்த அரசும் கட்டாது. ஓகே. கடன்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். எப்படி ஒரு மனிதனுக்கு மூச்சு என்பது முடிகிற வரைக்கும் இருக்குமோ, கடன் என்பது இறுதி வரைக்கும் இருக்கும். உலகத்திலேயே மிக அதிகமான கடனாடி நாடு அமெரிக்கா. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடும் அமெரிக்கா. வெள்ளைக்காரர்கள் மது அருந்துகிறார்கள். நம்ம பழச்சாறு சாப்பிட்ற மாதிரி அவர்கள் சாப்பிடுவார்கள். நிதானத்தோடு அதை கையாளுறதுக்கு பெரும்பாலான வெள்ளைக்காரர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்தியர்களுக்கு அதை வந்து ஒரு நிதான போக்கை அதில் கடைபிடிக்க அவர்களுக்கு தெரியல. அதனால விபத்துகள், சாலை விபத்துகள் நடக்குது. இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள். அதிமுக அப்படின்ற கட்சி எத்தனையோ தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கு. இது போல ஒரு தேர்தலை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து அவர்கள் அந்த தேர்தல்களில் அவர்கள் பெரிய வெற்றியை எதுவும் ஈட்டல. இப்போ எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான அந்த அங்கீகாரம் கூட இல்லைல்ல. அதுதான் சொல்றேன். இது வந்து கொஞ்ச நாளில், சில ஆண்டுகளில் அதிமுக கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். தீய சக்தின்னு எடப்பாடியா சொல்லல, சொல்றவர் இவர். அதை யார் சொன்னா? முதல்ல எம்ஜிஆர் சொன்னார், அதற்கு பிறகு ஜெயலலிதா சொன்னாங்க, அதுக்கு பிறகு இவர் சொல்றார். எடப்பாடியில சொல்லியிருக்கணும். அதனால அந்த இடத்துல அதிமுகவினுடைய பணியையும் தாவேகா செய்வதால் அதிமுக தாவேகாவில் சில ஆண்டுகளில் கரைந்து போகக்கூடிய அபாயம் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார், ஓகே. இப்போ நம்ம விஜய் அவர்கள் அறிவித்த பல திட்டங்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி போன திமுக அரசு வந்து 10.5 கோடி கிட்ட வந்து கடன் வச்சுட்டு போனதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறமா நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் இல்லையா? முதல்ல வந்து கடன்களை வந்து முழுமையாக நாம எந்த அரசும் உலகத்தில் உள்ள எந்த அரசும் கட்டாது. கடன்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். எப்படி ஒரு மனிதனுக்கு மூச்சு என்பது முடிகிற வரைக்கும் இருக்குமோ, கடன் என்பது இறுதி வரைக்கும் இருக்கும். உலகத்திலேயே மிக அதிகமான கடனாடி நாடு அமெரிக்கா. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடும் அமெரிக்கா. நாம 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம். அவங்க 3800 1000 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பெரிய கடனாளி சீனா. உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதாரம் சீனா. மூன்றாவது பெரிய கடனாளி ஜப்பான். அதனால கடன்கள் போயிடும், அதை முதல்ல 10 லட்சத்துக்கு கொடுத்துடணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் கடன்கள்ல ஒரு பங்கை நம்ம திருப்பி தருவோம். கடன்களுக்கான வட்டியை செலுத்தி கொண்டே வருவோம். ஒரு நாளைக்கு அமெரிக்கா கடனுக்கான வட்டியை எவ்வளவு தருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா $1 பில்லியன், அதாவது ஒரு நாளைக்கு 9600 கோடி ரூபாயை வட்டியாக மட்டும் அமெரிக்கா தன்னுடைய கடனுக்கு செலுத்துகிறது. அது மாதிரி நாமும் செலுத்துகிறோம். ₹1 நம்ம சம்பாதிச்சோம்னா அந்த ₹1 10 பைசா கடனை அடைப்பதற்கு போகிறது முதல். என்ன, அதுக்கப்புறம் அதை விட அதிகமாக வட்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 14-15 பைசா நம்ம செலவு பண்றோம். அதுதான் நம்முடைய நிலைமை. அப்புறம் மானியங்கள், சம்பளங்கள், இதுல ஒரு 50% போயிடும். அப்புறம் ஓய்வூதியம், இந்த மாதிரி. அப்புறம் நாம கடன் தரோம். ரொம்ப அந்த நில வங்கிகள்லாம் இருக்குல்ல, அதுல அந்த மாதிரி இடங்கள்ல கடன் தரோம். அதுல நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 3% நம்முடைய வரவு செலவு திட்டத்துல கடனாக தருகிறோம். இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள்ல நாம நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியில 3%க்கும் மிகாமல் நாம் கடன் வாங்கலாம் ஒவ்வொரு ஆண்டும். அப்ப எவ்வளவு கடன் வாங்கணும்? ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி கடன் வாங்கலாம், அவ்வளவுதான். 10 லட்சம்லாம் வாங்க முடியாது. ஆனால் இந்த கடன் வந்து பெரிய பூதாகரமான ஒரு அச்சுறுத்தலாக நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன்கள் இருக்கும். இந்த இணை பொருளாதாரம் இதை மட்டும் வந்து சரி பண்ணிட்டா பெரிய அளவில் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல ஆசிய சமுதாயங்கள் ஊழல் நிறைந்த சமுதாயங்களாக தான் இருக்காங்க. வடகொரியா, தென்கொரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுத் கொரியா, தென்கொரியாவில் அவங்களுடைய பழைய பிரதமர் இப்போ சிறையில் இருக்காங்க ஊழலுக்காக. அதனால ஏதோ ஊழல் வந்து நமக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பரவி விரவி
நிரவி இருக்கிற ஊழல் மாதிரி எந்த ஆசிய நாட்டிலும் இருக்கான்ட்டு எனக்கு தெரியாது. ஓகே. நீங்க எந்த அரசு அலுவலகத்துக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போனா கூட நீங்க உறுதியாக அவர்கள் உங்களுக்கு 1 கிலோ தராங்கன்ட்டு நீங்க உறுதியிட்டு சொல்லவே முடியாது. அவங்க குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து அதுக்கு மக்கள் பழகியும் போயிட்டாங்கன்றது தான் ஒரு வேதனையான. திரைப்படங்களில் மட்டுமே இவற்றை எதிர்க்க முடியும் என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஓகே. இனி யதார்த்தத்திலே நடக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்த கருப்பு வந்து அவ்வளவு பெரிய வெற்றியை அடைகிறது. ஏன்னா இது வந்து மனுஷனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதற்கு வந்து ஒரு எல்லை தெய்வம் வரணும், காவல் தெய்வம் வந்துதான் தீர்க்க முடியும்ன்றதுதான். நான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு புரிஞ்சது. அதனால நேரடியாக ஒரு சாமானியன் போய் ஒரு சண்டையை பண்ண முடியாத அளவுக்கு நாடு நலிந்திருக்கு. ஓகே. இப்போ சரி, இதுல நமக்கு இருக்க பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப யாருமே வந்து ஊழல் நிறைந்த தமிழ்நாடா இருக்குது. முன்னாடி இருந்தவங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. இத ஆத்தென்டிகேஷனா வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்றதும் பெரிய கேள்வியா இருக்குதுல்ல. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்கு, பொன்முடி அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்கு, ஸோ அதே போல KN நேரு மேல பல வழக்குகள் இருக்கு. அப்படின்றப்போ இதுல இப்ப தமிழ்நாடு அரசு எந்த டிசிஷன் எடுத்தாலுமே இது ஒரு பழிவாங்குற நடவடிக்கை அப்படின்னு மட்டும் தானே பார்க்கப்படும். சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். புதுசா இவங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தனி வழக்கு மன்றங்கள், நீதிமன்றங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக 96ல வந்து அப்போ வந்து திமுக அரசு தனியாக சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தார்கள். அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் தன்னுடைய கடமையை செய்வதற்கு இவர்கள் எந்த தடையும் பண்ணலைனாலே சட்டம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு 10% நீதிபதிகள் நல்லதை செய்யணுன்ற எண்ணம் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் நமக்கு வந்து அறப்போர் இயக்கம் மாதிரி சில தொண்டு நிறுவனங்கள், ஊழலை எதிர்த்து நிதமும் சண்டையிடுகிற தொண்டு நிறுவனங்கள் முதல்ல இப்போ இது வரைக்கும் இல்லாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இவர்கள் சட்டத்தை அதனுடைய பணியை செய்வதை தடுக்காமல் இருந்தாலே இவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்கிறார்கள் என்று பொருள். விஜய் அவர்கள் பண்ணதுலேயே ஒரு தடாலடியான ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா வந்து 717 டாஸ்மாக் மூட சொல்லி உத்தரவிட்ட விஷயம் தான். பட் எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா டாஸ்மாக் துறைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்குது. ஸோ இது இன்னும் வரும் காலங்களில் இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வந்து ஆண்டு ஒன்றுக்கு 3 லட்சம் கோடி நம்முடைய வரவு செலவு திட்டம். ஏன்னா இந்த 3 லட்சம் கோடியில 7ல் 1 பங்கு நமக்கு எங்க இருந்து வருதுன்னா இதுல இருந்து வருது, டாஸ்மாக்ல இருந்து. 15 பைசா, ₹1 நம்ம சம்பாரிச்சோம்னா 15 பைசா டாஸ்மாக்ல இருந்து வருது நமக்கு. அதை வந்து குடிப்பதை வந்து எதிர்த்திட முடியுமா, குடிப்பதை மாற்றிவிட முடியுமானா அதெல்லாம் முடியும்ட்டு நான் நினைக்கல. டாஸ்மாகுடைய வலிமையை குறைக்க முடியுமானா அது முடியும்னு நினைக்கிறேன். எப்படி முடியும்னா, நீங்கெல்லாம் ரொம்ப இளையவர்கள். ஒரு காலத்துல நான் உங்களுடைய வயது இருந்த பொழுது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெட்டி கடையிலையும் ஒரு கயிறு தொங்கும். அந்த கயிறுனுடைய கடைசியில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். சிகரெட் எல்லாம் வாங்கி அதுல வந்து பத்த வச்சுக்கிட்டு போவாங்க. பொது வெளியில சிகரெட் பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இன்னைக்கு எவ்வளவு நடக்குது? நடக்கல. அதற்கு நம்ம சில பேருக்கு நன்றி சொல்லணும். அது மாதிரி ஒரு தீவிரமான மதுவை எதிர்த்த ஒரு பிரச்சாரம் இந்த அரசு கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மதுவை வந்து ஒழிக்கவே முடியாது, எங்கேயுமே ஒழிக்க முடியல. அமெரிக்காவில் ஒழிக்க முடியல. அவர்கள் மது இல்லாத மதுவிலக்கை கொண்டு வந்திருந்தார்கள். 1940 கைவிட்டுட்டாங்க. அரபு நாடுகள் சிலவற்றில் கூட, இஸ்லாமிய நாடுகள் சிலவற்றில் கூட, ஈரான் மாதிரி நாடுகள் சிலவற்றில் கூட கள்ளச்சாராயத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால மதுவும் மனிதனும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம நாட்டில் இப்போ வெள்ளைக்காரர்கள் மது அருந்துகிறார்கள். அவர்கள் வந்து இப்போ நீங்க பிரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க வைன் வந்து அவர்களோட நம்ம பழச்சாறு சாப்பிட்ற மாதிரி அவர்கள் சாப்பிடுவார்கள். அதனால அவர்கள் அதற்கு பழகி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு நிதானத்தோடு அதை கையாளுறதற்கு பெரும்பாலான வெள்ளைக்காரர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நம்முடைய இந்தியர்களுக்கு அதை வந்து ஒரு நிதான போக்கை அதில் கடைபிடிக்க அவர்களுக்கு தெரியல. அதனால சாலை விபத்துகள் நடக்குது, இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள், இது மாதிரிலாம் இருக்கு. அதனால அதை வந்து எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சாரம், ஒரு பெரிய விழிப்புணர்வை எல்லாருக்கும்
ஊட்ட வேண்டியது இந்த அரசனுடைய கடமைன்னு நான் கண்டிப்பா சார். சார் நீங்க ஒரு அரசியல் திறன் ஆய்வாளர், பல்வேறு அரசியல் களங்களை பார்த்திருப்பீங்க. அதிமுக அப்படின்ற கட்சி எத்தனையோ தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கும். இது போல ஒரு தேர்தலை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து அவர்கள் அந்த முதல் தேர்தல் 21 தேர்தலில் அவங்க பெற்ற ஒரு நல்ல ஒரு இடத்தை பெற்றார்கள் எதிர்கட்சியாக. அதற்கு பிறகு வந்த தேர்தல்களில் அவர்கள் பெரிய வெற்றியை எதுவும் ஈட்டல. இப்போ எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான அந்த அங்கீகாரம் கூட இல்ல. அதுதான் சொல்றேன். இது கொஞ்ச நாளில் சில ஆண்டுகளில் அதிமுக கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அது கரைந்து போகக்கூடிய இடம் எதுனா தாவேகா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் தான் 72க்கு பிறகு தமிழகத்துல நடக்குது. அந்த திமுக எதிர்ப்பு அரசியலை யார் கையில் எடுத்து பண்ணாலும் அவர்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க. எம்ஜிஆர் அதை கண்டுபிடிச்சு சொன்னார். ஜெயலலிதா அந்த எம்ஜிஆருடைய அந்த கண்டுபிடிப்பை அவர் புரிந்து கொண்டு அதையே அவர் பண்ணார். இன்னும் அதிகமா பண்ணார் எம்ஜிஆர் காட்டலும். அதனால அவர் நின்றார். அந்த இடத்த விஜயகாந்த் 2005 இருந்து அந்த இடத்துக்கு போட்டி போட்டார். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் அவர் சில சமரசங்களை செஞ்சுக்கிட்டார். பொது வெளியில அவர் நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் சரியில்லாத போச்சு. அவருக்கு உடல்நலம் குறைஞ்சது. அதனால அவர் விழுந்துட்டார். அந்த இடத்துக்கு இப்போ ஒரு புதிய சக்தி வந்திருக்கு. அந்த சக்தி அதிமுகவை காட்டிலும் திமுக எதிர்ப்பு அரசியலை மிக வேகமாக முன்னெடுத்து நடத்துகிறது. தீய சக்தின்னு எடப்பாடியா சொல்றாரு? சொல்லல. சொல்றவர் இவரு. அதை யார் சொன்னா? முதல்ல எம்ஜிஆர் சொன்னார். அதற்கு பிறகு ஜெயலலிதா சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு. எடப்பாடியில சொல்லியிருக்கணும். அதனால அந்த இடத்துல அதிமுகவினுடைய பணியையும் தாவேகா செய்வதால் அதிமுக தாவேகாவில் சில ஆண்டுகளில் கரைந்து போகக்கூடிய அபாயம் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஓகே, ஆனா டிஎம்கே இன்னுமே ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல தாவேக்காவோட ஆட்சி கவிழும், திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க இன்னும் எந்த கான்ஃபிடென்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்சி கிட்ட இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே தாவேக்கா இன்னும் பல ஆண்டுகள் நீட்டிச்சு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா டிஎம்கே ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? 67 முதல் முறையா திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அப்ப பதவி இழந்த பக்தவத்சலம் முதல்வர் தமிழ்நாட்டில் ஒரு வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார். அதை அவர்கள் இருந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிறதும், அந்த இடத்துக்கு போறதுக்கு அவர்கள் நிறைய தங்களை மாற்றிக்கணும்ட்டு அவங்க அறிஞ்சிக்கிறதுக்கும் கடைசி வரைக்கும் அவங்க அறிஞ்சிக்கிட்ட மாதிரி தெரியல. திமுகவினர் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் எதனால விழுந்தார்கள்ன்றது புரிஞ்சுக்கிட்டு ஒரு சுய பரிசோதனைக்கு பிறகு அதெல்லாம் மாத்திக்கிட்டாங்கன்னா அங்க போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இது நின்று விடக்கூடிய ஆட்சின்றது தான் எனக்கு தோணுது. இது பெரிய தவறுகள் எதுவும் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இது ஒரு வலுவான கட்சியாக ஒரு கட்டமைப்போட பல தசாப்தங்கள் எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவை கட்டமைத்தார்களோ அந்த மாதிரி ஒரு இயக்கமாக இது வளர்வதற்கு உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு இன்னைக்கு தோணுது. கண்டிப்பா சார், மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.